அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நவம்பர் மந்த் பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்காக நிறைய பேர் பண்ணாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும்போது ஒரு சிலருக்கு பண்ணாக்கா நெகட்டிவ் தாட் இருக்கும். நம்ம வரக்கூடிய எக்ஸாமில் பண்ணாக்கா ஃபெயில் ஆகிடுவோமோ, அப்படி ஃபெயில் ஆகிட்டால் பண்ணாக்கா அடுத்து என்ன பண்ணுறது, நம்ம படிக்கிற மெட்டீரியல் பண்ணாக்கா கவர் ஆகுதா கவர் ஆகலையா, இந்த மாதிரி பண்ணாக்கா நிறைய பண்ணாக்கா டவுட் இருக்கும். சரியா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணாக்கா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நான் படித்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கும். சரிங்களா, நான் படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னால் பண்ணாக்கா வரக்கூடிய எக்ஸாமில் பண்ணாக்கா பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியுமா, என்னை விட பண்ணாக்கா அவன் நல்லா படிக்கிறான், இல்லை என்னை விட அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணாக்கா நமக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் பண்ணாக்கா இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ் பண்ணாக்கா சரிதானா, நமக்கு சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இந்த டவுட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஃபெயில் ஆகிடுவோம் நினச்சாவே நெகட்டிவ் தாட் எப்போ நமக்குள்ளே வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்கா மார்க்கும் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, ஃபெயில் ஆகிடுவோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் நினச்சிட்டே இருந்தால் நமக்கான படிக்கிறதுக்கான அந்த உத்வேகம் பண்ணால் குறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கவும் முடியாது, படித்ததை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. ரெண்டாவது, படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும். படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். எப்போ ஞாபகம் வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ பண்ணாக்கா ஒரு விஷயத்தை ஒரு யூனிட்டை ஒரு 4 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரே ஒரு முறை படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். என்ன வரும் அப்படின்னா, ஆன்சர் ஏவா பியான்னு வரும். சரியா, இல்லை சியா டியான்னு வருமே, நான் அந்த இது வருமே, டவுட் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, படித்ததெல்லாம் ஞாபகம்லாம் வரும். ஆனால் இதுதானா அப்படின்றத எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு ஞாபகம் வராது. சரியா, தப்பாக கெஸ் பண்ணி தப்பான ஆன்சரை பண்ண போட்டு வந்துடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஞாபகம் வரும். எப்போ கரெக்டாக ஞாபகம் வரும் அப்படின்னா, ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கான பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது, படித்தது ஞாபகம் வருமா வராதான்றதில் நம்ம இப்போ எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோதான் பிறகு ஞாபகம் வரும். சரிங்களா, நம்ம ஒரு 4-5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் படித்தது எல்லாம் ஞாபகம் வரும். உங்களுக்கு பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு. ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே பிறகு சரியான நேரத்தில் கரெக்டாக பிறகு ஞாபகத்துக்கு வரும். அடுத்து தேர்டு, நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் சரிதானா அப்படின்றது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கான மெட்டீரியல் அந்த நோட்ஸு நீங்கள் வச்சுட்டுருக்கிற நோட்ஸில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நமக்கு சார் சிலபஸ் தான் மாறிடுச்சு சார், எப்படி சார் பண்ணாக்கா நம்ம பண்ணாக்கா சிலபஸ் வச்சுட்டு செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிம்பிள், நமக்கு எல்லா யூனிட்டும் சேஞ்ச் ஆகலை. சரிங்களா, எல்லா யூனிட்டும் சேஞ்ச் ஆகலை. ஒரு சில யூனிட்டில் புதுசாக கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர எதையும் ரெடியூஸும் பண்ணலை. சரியா, மேபி 1 or 2 டாபிக்ஸ் உங்களுடைய டிஃப்ரெண்ட் மேஜரில் ரெடியூஸ் ஆகிருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ஆட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ரெடியூஸ் பண்ணலை. அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே தான் இருக்குது. அப்போது அந்த டாப்பிக்கான நோட்ஸு கவர் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அது கவர் ஆகுதுனாவே ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் பண்ணாக்கா பர்ஃபெக்டாக தான் இருக்கும், சரியானதாக தான் இருக்கும். அப்போது நம்ம
கிட்ட இருக்க வேண்டியது, நமக்கு மைண்டில் எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்க வேண்டியது பாசிட்டிவ் தாட் மட்டும்தான். ஃபெயில் ஆகிடுவோன்னு எப்போவுமே ஒரு செகண்ட் கூட நினைக்காதீங்க. ஃபெயில் ஆகிடுவோன்னு எப்போல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தாக்கா நம்ம நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுவோம். நெகட்டிவ் தாட்டுக்கு போனோன்னாவே நம்ம வாங்குகிற மார்க்கில் 4-5 மார்க் ரெடியூஸ் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ எப்போவுமே நம்முடைய தாட் எப்படி இருக்கணும், வரக்கூடிய தேர்வில் நான் வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பியில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போகிறேன். முடியுமோ முடியாதோ அதெல்லாம் செகண்டரி. நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறோமா இல்லை வந்து பார்த்தினாக்கா கம்யூனிட்டி கேட்டகரிக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா போஸ்டிங் வாங்குறோமா இதெல்லாம் செகண்டரி. ஆனால் நம்முடைய தாட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். சரிங்களா? என்னை விட யாருமே வந்து பார்த்தினாக்கா சரியாக படிக்கலை, நான் தான் நல்லா படிக்கிறேன். அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? அவனுக்கு ஈக்குவலாக தான் நான் படிக்கிறேன். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அவன் நல்லா படிக்கிறான், எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுறான், நமக்கு தெரியலையே, நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியலையே, நம்ம இந்த முறை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க, உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்கள் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கங்க. இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, வரக்கூடிய தேர்வில் எப்போவுமே பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க. டெய்லியும் படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. டெஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெறும் நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது மட்டும்தான் உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். திரும்பவும் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு, நிறைய பேர் வந்து பண்ணாக்கா ஒரு நோட்ஸை 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் டெஸ்ட்டே போட்டு பார்க்க மாட்டாங்க. எக்ஸாமில் போயிட்டு பிளாங்காக சில்லி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை வந்து பண்ணாக்கா செஞ்சுட்டு வந்து லாஸ்ட்டாக 4 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது காசு செலவு பண்ணியாவது ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் டெஸ்ட் பேட்ச் வாங்குங்க. டெஸ்ட் பேட்ச் வாங்கி அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாக்கா போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண் பெற்று அதுலேயும் பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ரேங்க் வாங்கி நம்ம தான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு போஸ்டிங் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க. ஃபெயில் ஆகிடும்னு எப்போவும் எந்த செகண்டும் நெகட்டிவ் தாட்டுக்கு போகவே போகாதீங்க. எப்பவும் பாசிட்டிவ் தாட்டாகவே இருங்க. நன்றி, வணக்கம்.